Shalom, shalom. Thank you for joining us. Today it's going to be very raw. It might be harsh, but this is the truth. I cannot uphold me from this. I can't convince myself to tell it in a soft way. This is what the Lord wants. The harder the lesson is, the greater the value. So I want you to listen to it very carefully. Stick with me, put it into practice. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஷலோம். ரோமர் 8 1 முதல் 11. ரோமன்ஸ் சாப்டர் 8 1 to 11. ரோமர் 8 1 முதல் 11 வாசிக்க கேட்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Hallelujah. 5, 6 and 11. 10, 11. 5, 6 first வாசிங்க பாப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். Carnally minded is death, but to be spiritually minded is life and peace. பென் and அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 10 and 11. Yes. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். Okay, then அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு லிபர்ட்டி ஃப்ரம் இன்ட்வெல்லிங் சின். உங்களுக்குள் இருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை. லிபர்ட்டி ஃப்ரம் இன்ட்வெல்லிங் சின். உங்களுக்குள் இருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள், வெளியில் இல்ல, உங்களுக்குள் இருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை. Hallelujah. கைகளை வைங்க, நாம் ஜெயிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் இந்த பாதையின் வழியாக எங்களை சிறப்பாக நடத்தி செல்லும். நாங்கள் இதில் நிறைய கற்றுக்கொள்ளவும் அதை சரியாக பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஷலோம். சிரிச்ச முகத்தோட அடுத்த 1 மணி நேரம் கொஞ்சம் கஷ்டம். பக்கத்தில் பார்த்து நல்லா சிரிச்சுக்கோங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. வசனம் வாசிச்சோடனே தெரிஞ்சு போயிடுச்சா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு? ஓகே. ஷலோம் ஷலோம். பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சப்ஜெக்ட் நம்ம மேலோட்டமா நிறைய தடவை பேசியிருக்கோம், சில நேரம் கொஞ்சம் ஆழமா பேசியிருக்கோம். இன்னைக்கு இதோடைய பயங்கரமான ஆழம் என்னன்றதை பேசணும். இது மிகவும் அவசியம்.
இன்னைக்கு தேவனுடைய பாதையிலே இருந்துட்டு பல பேர் தவறி போகின்ற காரியங்களை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் விவரமா சொல்லணுமா? சொல்றேன். தேவனுக்கென்று ஊழியம் பண்றவர்கள் வழி தவறி போறதை இன்னைக்கு கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். எதனாலன்ற ரீசன் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. நம்ம இன்னைக்கு உட்காந்து புலம்புறது என்னன்னா, இப்படி தேவனுக்கென்று நினைத்தவர் எப்படிப்பா இப்படி நடக்கும்? எங்க அப்பாவை முத கொண்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏன்ற காரணத்தை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு வேதத்தை சரியா படிக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஏன் பிரச்சனை வர வேண்டும்? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? வேதத்தை சரியாக படிக்கிறவனுக்கு ஏன் பிரச்சனை வர வேண்டும்? வேதத்தின்படி நடக்கிறவனுக்கு ஏன் பிரச்சனை வர வேண்டும்? வேதத்தை படிக்கிறவனுக்கு மரணத்தை பத்தி ஏன் பயம் வர வேண்டும்? இதையும் தாண்டி வருதுன்னா வேதம் சரியாக படிக்கப்படவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. சரியா நான் சொல்றது? படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்கார். பைபிள் அவரை மாதிரி பேச முடியாது, ஆனா உள்ள ஃபுல்லும் தட்டுப்பரட்டு, திருட்டு, பொய், யார் வேணாலும் பேசலாம். எங்க குடும்பத்தில் ஒருத்தர் பேசுவார், பைபிள் அவரை மாதிரி பேச முடியாது, கரைச்சு குடிச்சிருப்பாரு, ஆனா உள்ளதிலே பெரிய சைக்கோ வந்தாள். கிறிஸ்தவன்றதுக்காக நான் சொல்லலைங்க, உண்மையை நான் சொல்றேன். நான் ஃபாதர்ஸ் மடத்திலேயே வளர்ந்தவர் அவரு. அதனால எந்த வசனம் எங்க இருக்கு, எதை எங்க கோக்கணும்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். ஆனா மென்டலி நாட் ஸ்டேபிள். ஏன் வேதம் வாசிக்கிற ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, படிப்பது பிரச்சனை இல்ல, செயல்படுத்துவது. இன்னைக்கு யார் வேணாலும் வேதம் பேசலாம், ஆஹா ஓஹோ, நோ ஆக்ஷன். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி வேதம் வாசிச்சு சபைக்கு வந்து இதெல்லாம் தாண்டியுமே ஏன் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு அடிவேர்ல பிரச்சனை இருக்கு. வேர் நல்லா இல்லைன்னா மரம் நல்லா இருக்காது. சரியாங்க நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? root has to be very strong so that the tree is standing strong. இன்னைக்கு அது என்ன மரங்க? பேம்பு ட்ரீன்னு வாங்கல, தமிழ்ல என்ன? மூங்கில். ஏங்க மூங்கில உங்களால சாய்க்கவே முடியல? மற்ற மரத்தெல்லாம் கையால ஆட்டிடுறோம், முடிஞ்ச அளவுக்கு கையால உடைச்சிடுறோம். மூங்கில மட்டும் ஏன் இது பண்ண முடியல? விஷயம் என்ன தெரியுமா? அது மேல 100 அடி வளர்றதுக்கு முன்னாடி கீழே அவ்வளோ அடி வளர்ந்துருக்கும். சரியான சொல்றது? இன்னைக்கு கிறிஸ்தவனா நம்ம என்ன செய்யணும்னா, மேல மேல மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஆழமா அந்த சத்தியம் இறங்கி இருக்கணும். இது இன்னைக்கு இல்ல, அதனால தோத்து போறோம். அதனால யாரையாவது ஒருத்தரை எதிர்பார்த்தே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிடையாது. இன்னைக்கு இந்த ஆழமான சத்தியம் எப்படி நமக்குள்ள விதைக்கப்படணும், இந்த ஆழமான சத்தியத்தை என்ன செஞ்சா நமக்குள்ள ஆழமா இறங்குன்றத கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், உலகம் நம்ம பாதப்படியில. அல்லேலூயா, ஆமென். ஓகே, இந்த ரோமர் 1-11 எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாருங்க எழுதுனா? யாரா இருந்து மாறி எழுதுனா? சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி எழுதுகிறார். சரியா நான் சொல்றது? பவுல் எழுதுறார். எழுதுற ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சொத்து, சுகம், ஆட்சி, பெருமை எல்லாத்தையும் பார்த்தவன் அந்த ஆளு. நம்மளாம் நினைக்கிறோம், கண்ணு தெரியாம இருந்து ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்ததுனால இவ்வளவு பேசிருக்காரு. அவனை மாதிரி ஒரு கமாண்டர் ஆர்மியில இருந்ததே கிடையாது. ரோமருடைய ஆட்சியில, ரோமருடைய படையில அவன் ஒரு தளபதி. சவுல் அவன் கையை எப்படி அசைச்சானா 100 பேர் போர் தொடுக்க ரெடியா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பதவியில இருந்தவர், பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தவர், நிறைய பேரை பார்த்தவர், சொத்து, சுகம், பெண்கள் எல்லாத்தையும் பார்த்தவர். அவரு இப்ப கிறிஸ்துக்குள்ள மாறி கஷ்டத்தையும் பார்க்கிறாரு, துன்பத்தையும் பார்க்கிறாரு, உண்மையும் பேசுறாரு. இவ்வளவும் பேசின பவுல் கடைசியில ஒரு கன்க்ளூஷன் வராரு. அதாவது மனிதனா வாழ்ந்தா எது முக்கியம், எது சிறப்பான காரியம், எதை செஞ்சா மனுஷனுடைய வாழ்வு பூர்த்தி செய்யப்படும்ன்றத ரோமர்ல எழுதுறாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இந்த மனுஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டாருங்க. காசு இருக்கு, பதவி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, அதே சமயம் கஷ்டத்தையும் பார்த்தாச்சு, தேவனுக்கும் நின்னாச்சு. எல்லாத்தையும் பார்த்த மனுஷன் உலகத்தையும் பார்த்துட்டாரு, ஆவிக்குரிய ரீதியும் பார்த்துட்டாரு. ரெண்டுத்தையும் பார்த்தவரால மட்டும்தான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியும். ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முன்னாடி வந்து ஒரு காரியம் நடக்கும். 2 தப்பு செஞ்சவங்களை கொண்டு போய் பெரியவங்க முன்னாடி நிறுத்தி தான் நியாயம் கேட்பாங்க. ஏன்னா அவங்க 4 விஷயத்தையும் பார்த்தவங்கன்னு. கரெக்டா நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி இன்னைக்கு பவுல் மட்டும்தான் இதெல்லாம் வந்து எழுத முடியும். ஏன்னா அங்கிட்டும் இருந்திருக்காரு, உலகத்தின் பக்கமும் இருந்திருக்காரு, இங்கிட்டும் இருந்திருக்காரு. 2 பக்கத்தையும் பார்த்துட்டு
மனுஷன் சிறப்பா வாழணும்னா என்ன செய்யணும்ன்றதை எழுதுறார். அல்லேலூயா. இப்போ அதை தான் நம்ம வாசிச்சோம். எங்க நீங்க வாசிங்க பாப்போம் மீண்டும் ஒரு முறை. 8:1-11 வாசிங்க பாப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க, வாசிங்க பாப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஓகே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஓகே. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஓகே. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். போதும், நம்ம இதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். இப்போ இத்தனை வசனம் வாசிச்சீங்க, கிட்டத்தட்ட 7வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னு நினைக்கிறேன். 7-8 கிட்ட வாசிச்சிட்டோம். இந்த 8 வசனத்துல தொடர்ந்து 2 முக்கியமான காரியங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கவனிங்க, வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 2 விஷயம் தான், 2 பேருக்குள்ள போட்டி தான், 2 பேருக்குள்ள தான் சண்டை நடக்குது. என்ன போட்டிருக்காங்க? ஒன்னு மாம்சம், இன்னொன்னு ஆவி. ஏங்க உலகத்துல எல்லாத்தையும் பார்த்தவங்க இருந்தாலும் எத்தனை பேபி சாசை ஓட்டியிருப்பார்த்தோம் ஊழியத்துல, செஞ்சிருப்பாரா இல்லையா? பாம்பு கடிச்ச போது உதறி விட்டுட்டு ஊழியம் பார்த்தவர் அவருக்கு தெரியாதா? ஊழியம் பார்த்திருக்காரு, அரசபையில் இருந்திருக்காரு, இவ்வளவும் பார்த்த அந்த ஆளு பவுல் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பணம் நம் எதிரி, இச்சை நம் எதிரி, பிசாசு நம் எதிரி. ஏங்க பிசாசுன்னு எழுதல பவுல் எங்கேயுமே, பிசாசு நம் எதிரின்னு எழுதவே இல்லையே. இங்க 2 முக்கியமான விஷயங்கள் தான், 2 போராட்டம். என்னது? ஒன்னு மாம்சம், இன்னொன்னு ஆவி. 2 அனைத்தையும் பார்த்த ஒரு ஞானி ஒருத்தர் எழுதுறாரு, இது 2 சண்டை நடக்குது, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு? மாம்சத்தின்படி இருக்கிறவனுக்கு மரணம், ஆவியின்படி இருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. சரியாங்க? அதானுங்க கொடுத்துருக்கங்க. சரி, இந்த 2 விஷயத்தை தான் இந்த வசனம் பேசிக்கிட்டே வருது. என்னன்னா, ஒன்னு மாம்சம், இன்னொன்னு ஆவி. மாம்சத்தோடு வருவது என்ன? 7 அசுத்த ஆவிகள். இச்சை, காம விகாரம், களியாட்டு. சரிதானங்க நான் சொல்றது? ஆமா. இந்த மனுஷன் மூளையில எத்தனை அறிவுங்க இருக்கு? 5 6. மிருகங்களுக்கு எத்தனை இருக்கு? 5. நம்ம 2 பேரையும் வித்தியாசப்படுத்துற ஒண்ணே ஒண்ணு என்ன? அந்த 6ஆம் அறிவு. கரெக்டா? சரியா நான் சொல்றது? அது இல்லைன்னா நீங்களும் நானும் என்னவா இருப்போம்? மிருகம் தான். ஆமாவா இல்லையா? அதனாலதான் 6ஆம் அறிவை பயன்படுத்த சொல்லுவாங்க. மூளையை யூஸ் பண்ணி வேலை செய்யு. மூளையை யூஸ் பண்ணலன்னு வைங்க, மிருகத்தனமா நடந்துக்குவானுங்க. உங்க வீட்லயே 2 சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டை நடந்தா நீங்க திட்ட மாட்டீங்களா? மிருகம் மாதிரி சண்டை போடுறேன்னு. என்ன கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஓ, இன்னும் ரொம்ப இதா கேட்பீங்களா? சரி, அது உங்களுக்குள்ள கேட்டிருக்கோமா இல்லையா? மிருகம் மாதிரி வர. ஏன்னா அவன் என்ன செய்யல? பயன்படுத்தலைன்னா இந்த மிருகத்துக்கு பசி ஏற்படுது, இச்சை ஏற்படுது, காமம் ஏற்படுது. அதனை மேற்கொள்வதுக்கு தான் 6ஆம் அறிவுன்னு தேவன் ஒண்ணு கொடுத்தார். ஒத்துக்கிறீங்களா? இப்போ உடலோடு சேர்ந்து வருவது 7 பாவங்கள், ஆத்மாவோடு சேர்ந்து வருவது 9 கனிகள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு யாருங்க? மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு யாரு? 7 கனிகள், 7 பாவங்கள். 7 பாவங்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு 7 பாவங்கள், 7 பாவங்கள். ஆத்மாவுடைய ஃப்ரெண்டு 9 கனிகள். சொல்லுங்க, ஆத்மாவுடைய ஃப்ரெண்டு 9 கனிகள். இது ஏறலையா? இல்ல பாஸ்டர் எனக்கு புரியல. ஓகே. மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு அசுத்தாவி, ஆத்மாவோடைய ஃப்ரெண்டு பரிசுத்தாவி. புரிஞ்சுச்சா? இப்ப சொல்லுங்க பக்கத்துல. மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு அசுத்தாவி,
ஆத்மாவுடைய ஃப்ரெண்டு பரிசுத்தாவி. புரிஞ்சிச்சா அசுத்தாவின்னு கேட்காதீங்க, புரிஞ்சிச்சான்னு மட்டும் கேட்டா போதும். ஈஸியா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? மாம்சத்தோடைய ஃப்ரெண்டு அசுத்தாவி, ஆத்மாவுடைய ஃப்ரெண்டு பரிசுத்தாவி. இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் போர். முடிவு செய்கின்ற திறனை யார் கொடுத்திருக்கா? எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கலான்னு செய்கின்ற திறனை யார்கிட்ட கொடுத்திருக்காராம்? தேவன். போன வாரம் தான் நம்ம படிச்சோம். நம்மள்கிட்ட தேர்ந்தெடுக்கின்ற திறன், நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, மாம்சத்தின்படி நடக்கணுமா இல்ல ஆவியின்படி நடக்கணுமான்றதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட போராட்டமே இதுதான். மாம்சத்தின்படி செய்யறதா ஆவியின்படி செய்யறதா? மாம்சத்தின்படி செய்யறவன் திருட்டு செய்கிறான், கொலை செய்கிறான், இச்சையில மாற்றான், ஜெயிலுக்கு போறான். ஆவியின்படி சுதாரிக்கிறவன் நல்லபடியா இருக்கான், நல்ல மனுஷனா வாழ்றான், சுத்தி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா வாழ்றான். இவ்வளவுதாங்க, சிம்பிள் மேட்டர், இவ்வளவுதாங்க. இப்போ இது ரெண்டுக்குள்ளதான் போராட்டம். அதை தான் இப்ப பவுல் எழுதுறாரு. இந்த ரெண்டு விஷயம் இருக்குங்க, எதுபடி வாழ்ந்தா எப்படி வாழலாம் அப்படின்றத நீட்டா எழுதிட்டு வர்றாரு. இப்போ இந்த பிரச்சனை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கவனிச்சு பாருங்களேன். ஆவிக்கும் ஆத்மாக்கும் தான் ஒரே பிரச்சனையா கிடக்கும், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தான் ஒரே சண்டையா இருக்கும். நம்புறானா நம்பலையா? மாம்சத்தின் பேச்சை கேட்டு படகை கட்டாம விடுறானா இல்ல ஆவியின் பேச்சை கேட்டு படகை கட்டுறானா? மாம்சத்தின் பேச்சை கேட்டு பிள்ளைய பலி கொடுக்க வராம இருக்காப்லையா இல்ல ஆவியின் பேச்சை கேட்டு விசுவாசமா வந்து நிக்காரா? இதுதான் பிரச்சனை. ஸ்டார்டிங்ல இருந்து இதை எப்படி மேற்கொண்டாங்க, மேற்கொண்டவங்க இன்னைக்கு வரலாறா படிக்கிறோம். ஆபிரகாம் படிக்கிறோம், நோவா படிக்கிறோம், யோசேப் படிக்கிறோம். இவங்கெல்லாம் ஆவியில மேற்கொண்டவங்க. மாம்சத்தை மேற்கொள்ளாத நிறைய கேரக்டர் உள்ள இருக்கு. மாம்சத்தின்படி விழுந்த கேரக்டர் நிறைய இருக்கு. ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமாவா இல்லையாங்க? சரி, இதே சப்ஜெக்ட தானங்க இயேசுநாதரும் பேசினாரு. யோவான் 3ல நிக்கோதீமுவை மேல் அறையில உட்கார்ந்து இதே சப்ஜெக்ட் தான், வேற எதையும் பேசல. ஏன் இயேசுநாதர், இந்த இயேசுநாதருக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் உலகம் எங்கும் பரவ போகுதுன்னு. என்னெல்லாம் பேசியிருக்கலாம். மனுஷன் இப்படி வாழணும்பா, பரிசுத்தமா இருக்கணும், சபைக்கு போகணும், முழங்கால்ல நிக்கணும், ஜெபிக்கணும், கலகலகலன்னு அந்நிய பாஷை ஒரு 5 நிமிஷம் பேசணும், இதெல்லாம் செய்தால் பரலோக ராஜ்யம் உன்னையோட எதுன்னு பேசியிருக்கணுமா இல்லையா? அதை செய்யல இயேசுநாதர், அதை செய்யல. இயேசுநாதர் மிக தெளிவா நிக்கோதீமுட்ட ஒரு மனிதன் மீண்டும் பிறக்க வேண்டும்னு பேசுறார். படிச்சிருக்கீங்கல்ல இந்த பகுதி? அப்ப நிக்கோதீமு கேட்கிறாரு, ஐயா அப்படி பிறக்கணும்னா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இறந்தவங்க வயிற்றுக்குள்ள போய் நான் எப்படியா பிறப்பேன் அப்படின்னு. அப்ப கேட்பாரு, நான் சொல்ற உலகத்து காரியமே உனக்கு புரியலனா பரலோக காரியம் எப்படி உனக்கு புரியும்னு கேட்பாரு. கேட்டுட்டு சொல்லுவாரு, பிறக்கிறதுன்றது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், வெளியில இல்ல அப்படின்றத பேசியிருப்பார். ஆமாவா இல்லையாங்க? இதேதான் இயேசுநாதன் பேசினாரு, அதேதான் பவுலும் பேசுறார். இயேசுநாதன் எப்படி இந்த மாம்சத்தோடைய ஒரு இச்சையும் காமமும் கோபத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு ஆவியின்படி 9 கனிகளின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இயேசுநாதரும் பேசுறாரு. சரியாங்க நான் சொல்றது? ஓகே. இப்போ இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, பாடி இஸ் a bondage. பாண்டேஜுக்கு தமிழ்ல என்ன? சிறையிருப்பு. அப்படி வச்சுக்குவோம். மாம்சம் என்பது சிறையிருப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சம் என்பது சிறையிருப்பு. ஆமா, சட்டங்கள்லாம் மாம்சத்துக்கு தான் செயல்படும், ஆவிக்கு கிடையாது. சரியா நான் சொல்றது? மரணம் எதுக்குங்க இருக்கு? ஆவிக்கா மாம்சத்துக்கா? மரணம் எதுக்கு ஏற்படும்? மாம்சத்துக்கு. பயம் எதுக்கு ஏற்படும்? மாம்சத்துக்கு. பசி எதுக்குங்க ஏற்படுது? தாகமும் மாம்சத்துக்கு. எல்லாமே மாம்சத்துக்கு தான் ஏற்படுது. சிறையிருப்பு, மாம்சம் என்று சொல்லப்படுவது சிறையிருப்புங்க. ஒரு சாமியார் ஒருத்தர், ஒரு அம்மா போய் கேக்குது, இன்டர்வியூ எடுக்கிறாங்க, சாமி கஷ்டமே இல்லாம வாழணும், எப்படி வாழணும்னு. அவர் சொல்ற, செத்து போகணும் அப்படின்னார். சிறப்பான பதிலா இல்லையாங்க? என்னங்க முறைக்கிறீங்க? சிறப்பான. சரி இல்ல பாஸ்டர், நாங்க சந்தோஷம். அப்படியா? வீடு கட்டி கார் வச்சிருக்கோம், எந்த கடன் பிரச்சனையும் இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றவங்க வீட்டுல இன்னும் பாத்திரம் பறந்துட்டு தானங்க இருக்கு, சண்டை நடந்துட்டு தானே இருக்கு, மனசுல சஞ்சலம் ஏற்பட்டு தானே இருக்கு, சொந்த வீட்டுல உட்காந்து அழுதுட்டு தானே இருக்கீங்க. எத்தனை பேர் சொந்த வீட்டுல உட்காந்து அப்படியே கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம் பாடுறீங்க?
அது பாஸ்டர் வரும்போது மட்டும் நடக்கும். பாஸ்டர் போனானே பிரச்சனை ஆரம்பிச்சிடும், போர்க்களம் ஆயிரும். சரியா நான் சொல்றது? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கு. அதான் மாம்சம் தருகின்ற சிறை இருப்பு. அப்ப அந்த சாமி சொன்னாரு செத்து போகணும் அப்படின்னாரு. ரொம்ப சரியான பதில். அததான் இயேசுநாதரும் சொல்றாரு. இயேசுநாதர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு? உண்மைக்குமே செத்து போய் தான் நீ நித்திய வாழ்வு அடையணும்னு கிடையாது. இருக்கும் போதே நீ நம்பினா இறந்து நீ புது சிருஷ்டி ஆக்கப்படுவேன்றதுதான் தேவனுடைய சத்தியமே. புரியுதா நான் சொல்றது? உயிரோட இருக்கும் போதே மாம்சத்துல ஏற்படுற எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு அதுக்கு மரணத்தை கொடுத்துட்டு ஆவியின்படி வாழ்றது தாங்க புது வாழ்வு, புது ரட்சிப்பு. அதுதாங்க வாழ்க்கை. அதுதான் இயேசுநாதர் பேசினாரு, செஞ்சும் காட்டினாரு. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த சிறையிருப்பு பாருங்க, தேவன் நம்மள சிந்திக்கிறாருங்க. தாயின் கருவுல போடுறதுக்கு முன்னாடியே நம்ம தேர்ந்தெடுத்துட்டாராம். நம்ம யாரு, என்ன பேரு, இவங்களுக்கு தான் பிறக்கணும், இது எல்லாமே. அப்படி போடுற நம்மள இந்த மாம்சத்துக்குள்ள, இந்த மண்ணுக்குள்ள வந்தோடனே தான் கவலை, சோகம், துக்கம் எல்லாமே ஏற்படுது. ஆமாவா இல்லையாங்க? சிறையிருப்பு அதுதாங்க. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சிறையிருப்புனா பிசாசு நம்ம கொடுக்கறது, உலகத்துல மாட்டி. இல்ல, உங்க மாம்சம் தான் பெரிய சிறையிருப்பு. ஏன்னா அதுலதான் சோகம், துக்கம், இச்சை, காம விகாரம் எல்லாம் அடங்கி இருக்கிற இடம் எது? மாம்சம் தான். யாரையும் இன்னைக்கு வெளியில நம்ம கை காட்டக்கூடாது. இன்னைக்கு கோபம் எங்க இருந்துங்க வருது? யாராவது ஒருத்தர் விலைக்கு வந்து கொடுத்துட்டு போறாரா, இந்தாங்க ஒரு 10 ரூபாய் கோபம் வச்சுக்கோங்கன்னு? சுருக்குன்னு ஏறுதா இல்லையா? ஏதாவது கேட்டா ஒன்றும் இல்லைங்க. பந்தியில் உட்காந்துருக்கீங்க, அவன் பிரியாணியில கறியை நல்லா போடாம எலும்பா வச்சுட்டு போயிட்டான், சுருக்குன்னு கோவம் வருதா வரலையா? உடனே என்ன, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இல்லைன்னா இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கார்டு இருக்கு, மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுலாம் கிடையாது, ஃபாஸ்ட் சர்ச்சில் இருந்து வரவங்க. கோவம் வருதா வரலையா? என்னங்க வருதா வரலையா? வருது. எங்க இருந்து வருது? கோபம் வருது, பசி வருது, அழுக வருது, சிறையிருப்பு. இப்ப இந்த சிறையிருப்பை எப்படி உடைக்கணும்ன்றதான் தேவனும் பேசுறாரு, பவுலும் பேசுறாரு. பவுல் பேசினதை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கார், வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. கேட்டுக்கோங்க, மாம்ச சிந்தை யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா. சரி வாசிங்க. தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். கேட்டுக்கிட்டீங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் யாருக்கு பிரியம் இல்லையா? தேவனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. தெளிவா வாசிங்களா? மாம்சத்தின்படி இருக்கிறவனுக்கு யார் மேல விருப்பமே இல்லையா? தேவனுக்கு விருப்பமே இல்லையா? ஆனா ஆவியின்படி இருக்கிறவன் தேவனுக்கு என்னவா இருக்கானா? உகந்தவனா இருக்கானா? பவுல் எழுதியிருக்காருங்க. ஆமாவா இல்லையா? சரி, பைபிளை கொஞ்சம் மூடுங்க. இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு ஒரு பதில். கை எப்படி வைங்க, அப்பதான் போய் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு மேலேயும் சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சேன் நான். இத்தனை வருஷமா பைபிள் வாசிக்கிற இத்தனை பேர் நம்ம எல்லாரும் மாம்சத்தின்படி செயல்படுறோமா இல்ல ஆவியின்படி செயல்படுறோமா? நியாயமான பதில் வரணும் எனக்கு. ஆட்டேங்க அப்பா, இதுக்காகவே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உண்மையை பேசுனீங்கல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரட்டும்.
அதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மாம்சத்தின்படி கையை கீழே போடுங்க, வலிச்சிடாம கை பாரமாயிராம. மாம்சத்தின்படி. இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெளிவா. அதாவது நம்ம ஆர்சிக்காரங்க பைபிள் ஒரு ஓரமா இருந்தது, வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஒட்டடை அடிச்சோம்னா சரின்னு உங்களை மன்னிச்சு விடலாம். வெளியில போகும்போது இவ்வளோண்டு ஒரு பைபிள், வண்டியில போகும்போது பேண்ட் பாக்கெட்டுக்குனே ஒரு பைபிள், இறங்கும் போது தலைமாட்டுல ஒரு பைபிள், தூங்கும் போது இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லிருங்க. இல்ல வீட்டுக்கு நான் ரைடு வருவேன், கண்டுபிடிப்பேன் எல்லா பைபிளையும் வச்சிருக்கோமா இல்லையா. ஷோகேஸ்ல ஒரு பைபிள், ஹேண்ட்பேக்குள்ள ஒரு பைபிள். ஏன்னா எங்க போனாலும் என்ன ப்ரொடெக்ஷன், சேஃப்டி, ஜென் பிளஸ் செக்யூரிட்டி. சரி, இது எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டும். எத்தனை வருஷமா இதை வாசிக்கிட்டு இருக்கோம்? சும்மா சொல்லுங்க. ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் பாஸ்டர். 10 வருஷம் வச்சுக்குமா? 10 வருஷம் வாசிக்கிறோம். அது நம்ம சபையில நம்ம ஐயா பத்தி தான் தெரியுமே. லைன் லைனா வார வாரம் காலையில பிரேயர் ஞாபகம் இருக்கா? வாசிக்கிற நம்ம இன்னைக்கு நான் ஒரு பதில் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க மாம்சத்தின்படி வாழ்றோம். நானும் தான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடுகையா சேர்ந்து இத்தனை வருஷமா என்ன செஞ்சிருக்கோம்னா வசனத்தை கேட்டு கேட்டு மாம்சத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கோம். கொஞ்சம் கூட இனுக்களவு கூட நம்ம ஆவியின்படி வாழல. அப்படி வாழாதவர்கள் மேல் தேவனுக்கு பிரியமே இல்லை. அப்போ நீங்களும் நானும் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஹலோ, இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாம்சத்தின்படி வாழ்வது ஆவியின்படி வாழ்வதுனா பாவம் செய்யாம இருப்பது. இது பண்ணாம அது மட்டும் கிடையாதுங்க. அது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்வில் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் ஆவியின்படி செயல்பட வேண்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம வாய் பேசுது, ஆவியின்படி பேசுது. மாம்சம் என்ன செய்யுது? மாம்சத்தின்படியே நடக்குது. செயல் மாம்சத்தின்படியே இருக்குது. என்னென்ன செயல்னு உங்களுக்கு புரியலன்னா நான் விவரமா வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி மத்தேயு 7:22, 23 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கு, வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. தேவன் சொல்றார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏங்க, உண்மையா ஊழிய பார்த்தவங்களை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை என்ன? வாயில வரலையா? எங்க சேர்ந்து சொல்லுங்க. உண்மையா ஊழியம் செஞ்சவங்களை பார்த்து தேவன் கொடுக்கிற டைட்டில் என்ன? என்ன கொடுத்திருக்கணும்? பரிசுத்தவான்களே, தியாகிகளே. அப்படி பேச வேண்டிய இடத்துல தேவன் என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே. ஊழியம் பார்த்தவங்களை, குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு ஊழியம் பார்த்தவங்களை தேவன் என்ன சொல்றாருன்னா அக்கிரம செய்கை காரரே, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்றார். சரியாங்க? ஏங்க ஏன் என்னைய மறைச்சு பாக்குறீங்க? பைபிளை மறைச்சு பாருங்க. பைபிள் மத்தேயு 7:22 மத்தேயுவை மறைச்சு பாருங்க. அக்கிரம செய்கைக்காரரே. என்னங்க, ஊழியம் தான் வாழ்க்கையுடைய முக்கியத்துவமா இல்லையா? நம்ம சர்ச்சில எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லி தரோம்? வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, ஊழிய முக்கியத்துவம் இருக்கணும். ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்கென்று எழும்ப வேண்டும். அந்த எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். ஆமாவா? சொல்றோமா இல்லையா? ஆனா தேவன் நீங்க அவங்களெல்லாம் பார்த்து அக்கிரம செய்யக்காரன்றாரு, அப்ப செய்யக்கூடாதா? தேவன் அதை சொல்லலைங்க. வேதத்துல ஒரு இடத்துல கானானிய ஸ்திரீட்ட சொல்றாரு, தேவனை நீ எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் உன்னை தேவனை தொழுது கொள். ஆவியோடும். மாம்சம் இங்க எங்கேயுமே வரல. ஆவி, உண்மை, இது ரெண்டும் எங்க செயல்படுது? வெளியிலையா, சபையிலையா, பொருளாவா? எங்க செயல்படுது? உள்ள. கரெக்டா நான் சொல்றது? அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, வெளியில டாம் டூம் டீம் அதெல்லாம் தேவனுக்கு தேவையில்ல. பட்டியலிட்டு வரிசையிட்டு கூப்பிடுவதெல்லாம் தேவனுக்கு தேவையில்ல. உள்ள இருந்து 2 வார்த்தை,
மன கசப்புல, மன கஷ்டத்துல, ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேட்ல இருக்கும்போது தேவனே என்னை ரட்சியும்னு உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நம்பிக்கை அவர் மேல வைக்கிறீங்க பாருங்க, ஆவியுடனும் உண்மையுடனும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை தான் தேவன் டெய்லி எதிர்பார்க்கிறாரு நம்மள்ட்ட. நம்ம இன்னைக்கு ஆனா என்ன தெரியுமா பண்றோம்? எஸ்ரமா நீ கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? முடிய சரியா வெட்டணும், அங்க வஸ்திரம் தரித்து கொண்டு சபைக்கு வர வேண்டும், சபையில் ஏறுகிறவர்கள் வெள்ளை வெள்ளை போட்டு வர வேண்டும், பைபிள் 4500 ரூபாய்க்கு ஒரு 3/4 அடி பைபிள் வாங்கி செல்ல வேண்டும், சோத்திர பாடலை பாட வேண்டும், பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை பிரசாபப்படுத்த வேண்டும். இது எல்லாம் செய்றீங்களே, இது ஏதாவது தேவனுக்கு உகந்த காரியம்னு போட்டிருக்காங்க? அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் தேவன் கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறாரு. தான் 12 சீஷர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கணும்? பப்ளிசிட்டிக்கு போய் கத்துப்பா, நிக்கிற இடத்துல என் நாமத்தை பாடுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் பரப்புன அவங்களே செய்யல. முக்குக்கு முக்கு வீட்டுல பைபிள் இருக்கிற இடத்துல நம்ம ஏங்க இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கோம் நடுரோட்ல நின்று? தேவனுக்கு அது உகந்த காரியமே இல்லையே. எங்கேயாவது ஒரு இடத்துல பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு இடத்துல என் நாமத்தை நல்லா சத்தமிட்டு கத்தி ஜெபம் பண்ணு அப்படின்னு இருக்காங்க? ஜெபம் எங்க பண்ணணுமா? அறக்கதைவை பூட்டிக்கொண்டு, பிரேயர் இன் சீக்ரெட். கரெக்டாங்க? ரைட். அந்நிய பாஷை எங்க பேசணும்னு போட்டிருக்கு? அந்நிய பாஷை எங்க பேசணும்னு போட்டிருக்கு? ஒருத்தரால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா அவன் முன்னாடி பேசு, மித்தவன் முன்னாடி பேச கூடாது. ஒரு அருமையான சகோதரர், நம்ம யூடியூப் மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம், ஒரு அருமையான சகோதரர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், தம்பி அப்படின்னு போட்டு 3 வசனம் போட்டிருந்தார். ஐயா உங்க கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. ஆனா அவர் போட்டிருந்த வசனம் என்னன்னா, ஆண்கள் முடிய நீளமாக பாயிண்ட், அது ரெண்டாவது தேவனுக்கு கீழ்ப்பழிந்து நடக்கணும், ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது ஒரு வசனம், 3ஐயும் அனுப்பி இதை செய்ய சொல்லியிருந்தார். அப்படி நீங்க சொன்னபடி செய்யணும்னா ஐயா, இது வெளி தோற்றத்தை சம்பந்தப்பட்டது. அப்படி செய்யணும்னா தேவன் சொன்னாரு, உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு, அதை முதல்ல செய்யணும். நம்ம சொத்தெல்லாம் வித்துட்டு பின்பற்றி வரணும், ஒண்ணு. ரெண்டாவது சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் சொன்னாரு. அப்ப ஆளாளுக்கு ஒரு 1.5 டன் சிலுவையை டெய்லி சுமக்கணுமா இல்லையா? சுமந்துதான் ஆகணும். 2. மூணாவது, ஆண்கள் முடியை நீளமாக வளர்ப்பது நல்லதல்லன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்க, அதே வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா பெண்கள் சபையில பேசவே கூடாதுன்னு இருக்கு, அது 3வது. என்ன ஆமீன் வரலையா? ஆமீன் முக்காலம் தாண்டி போயிருச்சா? அது 3வது. சபைக்கு வரும்போது ஆண்டவர் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி வரணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஆட்டு தோல்ல இவ்வளவு மொத்தமா போட்டு வரணும். இந்த திருச்சி வெயிலுக்கு போட்டு வரீங்களா? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? திருச்சி வெயிலுக்கு போட்டு வரீங்களான்னு கேட்கிறேன். ரைட். 4வது. 5, நசரேய விரதம் இருக்கணும். தேவன் போல இருக்கணும்னா நசரேய விரதம் இருப்பீங்களா? இவ்வளவும் இருக்கு, இதுக்கு மேலேயும் இருக்கு. சரி, அந்த ஐயா ஒருவர் எனக்கு மிக சிறப்பா மெசேஜ் அனுப்பின ஐயாக்கு என்ன நான் கேட்கிறேன்னா, இதெல்லாம் செய்தாதான் தேவனுக்கு உகந்த காரியம். சரி, இன்னைக்கு நான் என் முடிய வெட்டிட்டேன், ஷார்ட்டா கட் பண்ணிட்டேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அது என்னைய பரிசுத்தவனா மாத்திருமா? சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது, இதுக்கு நீங்க தான் சொல்லணும். ஆமா பாஸ்டர், இல்ல பாஸ்டர், நீங்க தான் தெரிவிக்கணும். மக்கள், பொதுமக்கள் நீங்க, நாளும் அறிந்த மக்கள் நீங்க, நீங்க தான் சொல்லணும். முடி வெட்டி இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா நான் பரிசுத்தவன் ஆயிடுவேனா? சொல்லுங்க பாப்போம், சத்தமா. ஆமா இல்ல இல்லையா? ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கெல்லாம் ஆமா இல்ல ஏதாவது இல்ல. இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜோல்னா போய் போட்டு ஸ்டேஜ் ஏறினாதான் பாஸ்டரா? அப்படி எங்க சட்டம் இருக்கா? இல்ல. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா ஐயா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இச்சையோட பல பேர்கிட்ட தவறா நடக்கிறதுக்கு நீல முடி வச்சுட்டு பரிசுத்தமா இருக்கிறது எவ்வளவு மேல். If you want to value by the outward appearance, you haven't read Bible, number 1. If you want to value by outward appearance, then let's speak. I am ready for it.
ஐயா எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தேவன் உங்களை ரட்சிப்பார்னு ஏமாத்தி காசு வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஐயா தேவன் எங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவார், அப்ப நீ எங்களை தான் சார்ந்து இருக்கணும்னு சொல்ற தைரியம் எனக்கு கிடையாது. நான் பார்க்க இப்படி இருந்தாலும் என்னுடைய சத்தியம் என்னன்னா, தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு இறங்குவார். நீங்க கூப்பிடுங்க, தேவன் உங்கள்கிட்ட நேரடியா பேசுவார். நீங்களும் நானும் சமம், உலகில் இருக்கிற அனைவரும் சமம். இதுதான் நான் பேசுற சத்தியங்க, வேற அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இன்னொரு நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வெள்ளை வெள்ளை போட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இன்னைக்கு உலகத்துல நிறைய வெள்ளை வெள்ளை இருக்கு, சபையிலையும் இருக்கு, அரசியல் கட்சியிலையும் இருக்கு. எல்லாரும் நல்லவங்க பாஸ்டர், வெள்ளை வெள்ளை போட்டதுனாலன்றவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். நானும் பார்க்குறேன். சரிங்க, இதெல்லாம் ஓரங்கட்டும், அரசியல்லாம் இழுக்க வேண்டாம், அது சாக்கடை, பேசவே வேண்டாம். சபைக்கு வரும். இன்னைக்கு எத்தனை வெள்ளை வெள்ளை போட்டு போறவங்க வீட்டில் சமாதானம் இருக்குங்க, சந்தோஷம் இருக்குங்க, விசுவாசம் இருக்குங்க, மன்னிப்பு எத்தனை வெள்ளை வெள்ளை வீட்டில் இருக்குங்க? ரைட், ஓகே, இதை விடுவோம், இதையும் உரங்கட்டையும். ஒரு பகை ஏற்படுதுங்க கிறிஸ்தவர்கள் வீட்டில், பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் காணும், சுத்தமா காணும், சுத்தமா இல்லை. ஆனா புறஜாதி சண்டை போடுறான், அந்த சாயந்தரமே சேர்ந்துடுறானேங்க. சத்தியம் எங்கங்க போச்சு? நான் கேட்கறது புரியுதா இல்லையா? தமிழ்ல தானே பேசுறேன், தலையாட்டுங்க, இல்ல சொல்லுங்க, ஏதாவது ஊங்கோட்டுங்க, சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எத்தனை இடத்துல இப்படி, அதாவது நான் பார்த்ததை வச்சு உங்கள்ட்ட சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நண்பர்கள்லாம் வந்து கூட சேர்ந்து இருந்ததுக்கு அந்த கிறிஸ்தவ வீட்டு தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கோவப்பட்டு சந்தேகப்பட்டு திட்டிருக்காரு, இனி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. ஆனா அதே குரூப்ல ஒரு இந்து பையன் வீட்டில் எல்லா பசங்களும் போய் விளையாடும் போது அந்த அம்மா தான் பிள்ளைகளை போல கவனிச்சதான். இங்க கிறிஸ்தவத்தை யாருங்க கடைபிடிச்சா? யார் கடைபிடிச்சா? நம்ம கிறிஸ்தவரா இல்ல அந்த ஹிந்து அம்மாவா? பதில் சொல்லுங்க, யாருங்க? அந்த அம்மா தான். அப்ப அந்த அம்மா தான் கிறிஸ்துவ கடைபிடிச்சிருக்கு, கிறிஸ்துவ அந்த அம்மா தான் தரித்திருக்கு. நம்ம ஆள் தோத்துட்டாரு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கன்சர்ன்டா இருக்கோம். வெளியில வெளியில வெளித்தோற்றம் 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 வீண், அவனை பற்றி தேவன் கொஞ்சம் கூட கருதவில்லை என்று பவுல் எழுதியிருக்கிறார். அவன் மேல் வாசமா இல்லை என்று எழுதியிருக்கிறார். இரண்டாவது, மாம்சத்தின்படி நடக்கிறவன் செத்ததற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்துக்கிறீங்களா? ஆமேன். இல்ல, தேவனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமாங்க? கிறிஸ்தவத்தை வளர்ப்பது கிடையாது. நீங்க எல்லாரும் கூடி லெட்ஸ் டர்ன் தி ஹோல் வேர்ல்ட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. டாம் யுவர் ஐடியா, ஸ்டூபிடஸ்ட் ஐடியா எவர். தேவன் எங்கேயாவது கிறிஸ்தவம் என்ற ஒரு மதம் பரப்பப்பட வேண்டும் என்று வேதம் பேசியிருக்காங்க? கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. தேவன் பேசின மதம் என்ன தெரியுமா? அன்பு. தேவன் பேசின மதம் என்ன தெரியுமா? விசுவாசம். தேவன் பேசின ஜாதி என்ன தெரியுமா? அரவணைப்பு. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் பாஸ்டர் தெரிஞ்ச என்கிட்ட கேட்கிறாரு, இயேசுநாதர் எந்த ஜாதிங்கன்னு கேட்டார். ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு நல்ல மூடுல இருந்தேன், அதனால யூத ஜாதின்ட்டு வந்துட்டேன். இயேசுநாதர் ஜாதியை கூட இப்ப தேடுறாங்க. வெள்ளாளரா, கோணாரா, நெட்டையரா, குட்டையரான்னு தலையெழுத்து. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு விஷயத்துல. என்னன்னா, இயேசுநாதர் யூத குலத்துல பிறந்து அங்க ஊழியம் பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா இங்க வந்திருந்தா நம்ம இயேசுநாதருக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவரே இப்படி எல்லாம் முடிய வச்சு ஆண்கள் முடிய நீளமாக வளர்ப்பது நல்லதல்ல தெரியும்ல, வெள்ள வெள்ள அங்கிலாம் போட்டு வரக்கூடாது தெரியும்ல. நம்ம ஆண்டவருக்கே ரூல்ஸ் பேசுவோம். அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட மேதாவிகள். பா, இன்னைக்கு நீங்க வெளியில சாதிச்சு என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க? அன்பு, அரவணைப்பு, மன்னிப்பு, பொறுமை, கிருபை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், இது எதுவும் இல்லாம வெளியில சாதிச்சு இன்னைக்கு என்னத்தை நம்ம பார்த்தோம் சொல்லுங்க?
இன்னைக்கு அப்படி சாதிச்சவங்களை யாரையாவது காமிங்களேங்க. மாம்சத்தின்படி சாதிச்சவங்கள ஒருத்தன் கிடையாது. ஆமாவா இல்லையா? இருதயத்துல உண்மை இல்லாதவன் என்னைக்காவது ஒரு நாள் பிடிபடுறானா இல்லையா? உள்ள பயங்கர தீட்டோட இருக்கிறவன் மாற்றானா இல்லையா? மாற்றானா இல்லையாங்க? தேவன் இன்னைக்கு உங்கள்ட்ட கேட்டது ரொம்ப சின்ன விஷயம். தங்கம் வெள்ளி வைரம்லாம் கேட்கலையே, உள்ளுக்குள்ள உண்மையா தொழுது கொள்ளுன்னு கேட்டாரு. நம்ம அதை செய்யாம இன்னைக்கு சபை கட்டிக்கிட்டு இருக்கோம். தேவனுக்கு சபை தேவையே இல்லையே. தேவன் உங்களை என்னன்னு கூப்பிடுறாரு? நீங்கெல்லாம் யாரா தேவனுக்கு? தேவனுடைய அவர் உங்களுக்குள்ளதான் வசிக்க ஆசைப்படுறாரு. நீங்க பில்டிங்க கட்டி அங்க வாங்கன்னா எப்படிங்க வருவாரு? இன்னைக்கு ரொம்ப கன்சர்ன்டா இருக்கும். இந்த குரூப் பெண்டகாஸ்டல்ல இத்தனை குரூப், எங்களுக்கு இவ்வளவு கூட்டங்க. ஏங்க அந்த கூட்டத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. வேஸ்ட். இந்த சபையுமே பெருகினாலும் கூட்டம் வேஸ்ட். என்னைக்கு தேவன் நான் தான் ஆலயங்க, எனக்குள்ள வர ஆசைப்படுறாரு, இந்த ஆலயத்தை நீங்க தயார்படுத்துறீங்களோ அப்பதாங்க எல்லாம் நடக்கும். அதாங்க ரட்சிப்பு. எப்படி இப்படி நம்ம இது பின்னாடி போனோம் சொல்லுங்க? இன்னைக்கு கத்துறதான் பிரேயர், சத்தமா ஜெபம் பண்றதான் வொர்ஷிப். முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்தது, அதாவது வேகமா பாட்டு பாடினாதான் அது வொர்ஷிப். அது இல்லாதனால நிறைய பேர் சர்ச்சில் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வொர்ஷிப் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலாம். எப்படி? அக்கினி அக்கினி அக்கினின்னு பிளட் ப்ரெஷர் ஏத்துற மாதிரி. அதுதான் உங்களுக்கு வொர்ஷிப்பா? சரி, உங்களுக்கு இன்னைக்கு இந்து கோயில்ல பாட்டு போட்ட உடனே சாமி ஆடுறாங்க இல்லைங்க? ஆடுறாங்களா இல்லையா? எல்லாம் வல்ல தாயேனோட அப்படியே நடக்குதா இல்லையா? அவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன கோவம் வருதா இல்லையா? அஸ்தாவிகளை செய்றீங்களா இல்லையா? செஞ்சிருப்பீங்க. உண்மையை ஓத்தி நான் உங்க கூட இருந்து தானே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் இந்த மழுப்பல்? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இத்தனை வருஷமா. கோவம் வருதா இல்லையா? ஆண்டவரே இவனுங்களை. சரி, அப்படியே அதை விட்டுட்டு கொஞ்சம் சர்ச்சுக்குள்ள வாங்க. அக்கினி அக்கினி அக்கினி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா? ரெண்டும் ஒண்ணு தானே. இங்க அது வரைக்கும் அப்படியே நிக்கும் ஸ்டெடியா பாறாங்கல் மாதிரி. அக்கினி அக்கினின்னோடனே WWH மாதிரி இங்க இருந்து அங்க தாண்டும். எங்க சர்ச்சில் அப்படி நடந்துச்சுங்க. உங்களுக்கு நம்பலன்னா எங்க அம்மாட்ட கேளுங்க. ஒரு சிஸ்டர் எந்திரிக்க முடியாம கால் வலியில உட்கார்ந்து இருந்தது. அவருக்கு அக்கினி அக்கினின்னு பாடினோடனே அவர் நேரா போய் அந்த அம்மா மேல ஸ்பியர் குத்திட்டாரு நச்சுன்னு. அந்த அம்மா ஓன்னு அழுது. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, 4 பெரிய பெரிய ஜாம்பவான அப்பாயிண்ட் பண்ணி இப்படிலாம் குதிச்சு அவர் மேலேயே தாவிருங்கன்னு சொல்லி அதுவும் நடந்தது. நைட் பிரேயர்ல ஒருத்தரை கண்ட்ரோலே பண்ண முடியல. பார்த்தா எங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாரும் அவர் மேல கிடக்காங்க. இப்படி புடிங்க புடிங்க திமிங்கலத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கு இதுக்கு என்னங்க அப்போ வித்தியாசம்? பெர்ஃபார்மன்ஸ். தேவன் அதையா கேட்டாரு? வாங்க நல்லா அப்படியே அக்கினி அக்கினி அக்கினின்னு. இன்னொருத்தர் வருவாரு, ஐயோ சபைக்கு பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவார். அவர் அந்நிய பாஷை பேசுறத பார்த்து நான் அவரை பார்த்து தான் எனக்கு ஆசையே வந்தது அந்நிய பாஷை பேசணும்னு. ஆவியில நிரம்பிட்டு அந்நிய பாஷை துத்துன்னு வண்டி ஆரம்பாரு. ஆஹா, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம் சின்ன வயசுல, எப்போ அவர் அந்நிய பாஷை பேசுவாரு, கமான் ஆவியில நிரம்புங்க பிரதர் அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருந்தவர் ஒரு தடவை வெளியில மீட்டிங்க்கு வாடகைக்கு மிக்சர் போர்ட்லாம் வாங்கி பெருசா வச்சிருக்கோம். துத்துன்னு அந்தாலும் அது மேல உழுவ போயிட்டாரு. உளுந்திருந்தா எவ்வளவு லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்துருக்கணும் சர்ச்சு சார்பா. இன்னைக்கு அவங்கள பார்த்து அசுத்தாவி ஆடுறாங்க பாஸ்டர். ஏன் நீங்க செய்யலையா? அப்படி செஞ்சாதான் ஆண்டவர். ஏங்க நான் என்ன கேக்குறேன், இப்போ கிறிஸ்தவ பாட்டுலாம் பாருங்க, கானால பாடிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா இல்லையா? கேட்காம இருந்திருப்பீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே உட்காந்துருக்கீங்க. கிறிஸ்தவ பாட்டுலாம் இன்னைக்கு கானா டான்ஸ். நான் என்ன சொல்றேன், மீன் பிடிக்காரனுங்க 4 பேர் கூட இருக்கான், அவனுக்கு பாட தெரியாத என்ன ஆண்டவரை பத்தி. பேதுருலாம் மீன் பிடிக்கிறவர் தானேங்க. மீன் பிடிக்கிற சைட்ல போய் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு இருக்க ஒரே என்ஜாய்மெண்ட் பாட்டு தாங்க. நடுக்கடல்ல வளைய போட்டானா பாட்டு தான். நடுக்கடலில் கப்பலை ஓட்டி அவனுக்கு பாட தெரியாத ஆண்டவர் மகிமைய அவனே கானா பாடல. நீங்க யாரையா கானா பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் கேட்டாரா கானா பாடுங்க, கானா பாட்டு பாடி என் நாமத்தை பெருசாப்படுத்துங்க, இப்படி ஆடி என் பாட்டு கேட்கலையே. ஆவியுடனும் உண்மையுடன் தொழுது கொள்ளனா நீ வெளியில எப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க?
சரி, இதை கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர் எந்த இடத்துலங்க மிமிக்ரி பண்ணி என் நாமத்தை பெருசாப்படுத்துன்னு கேட்டாரு? ஒரு அன்பு சகோதரன் விஜய் மாதிரி பேசி ஆண்டவர் பேரை பிரசாவப்படுத்திக்கிட்டு இருக்கார். அஜித் மாதிரி, விக்ரம் மாதிரி அவர் பேசுறார். ஒரு சாமி ரெண்டு சாமி இல்ல, இருக்கிற ஒரே சாமி இயேசு சாமி. அப்படி பேசிதான் நீ கிறிஸ்தவத்துக்கு உள்ள வரணும்னா தயவு செய்து உள்ள வராதீங்க. விஜய் என்ன மாதிரி பேசினார், அதனால நான் வராத தேவையில்ல. விஜய், அஜித், தனுஷ், விக்ரம் இவங்களை வச்சு பெருசாப்படுத்தி கிறிஸ்தவம் வரணும்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவமே தேவையில்லைன்ற நானு. நாட் நெசசரி. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தை நிறவறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? தெரியாதா? ஹிஸ்டரி படிச்சது இல்லையா? அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த கிறிஸ்தவத்தை நிறவப்படுறதுக்கு. அத்தனை அடி வாங்கியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கானா பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க. ஆண்டவர் கேட்டாரா? அத ஆவியுடன் உண்மையுடன் தொழுது கொள்றதுக்கு டான்ஸ் தேவையில்லை தம்பி. அதனாலதான் ஜெபம் எப்படி செய்ய வேண்டும், இந்த மாதிரி தேவையில்லாத அசிங்கங்கள் நடக்கும் தான் ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்துட்டு போனார். அறைக்கதவை பூட்டிக் கொண்டு do it in secret so that the father who sees in secret will reward you in public. அந்தரங்கத்துல ஜெபம் பண்றத பிதா பார்த்து வெளிப்படையா உனக்கு பதில் தருவார்னு சொன்னார். நீ ஜெபம் பண்ணுவது யாருக்கும் தெரியக்கூடாது, அந்நிய பாஷை பேசுவது யாருக்கும் தெரியும். இது இவ்வளவும் சொல்லி நீங்க இன்னைக்கு நடு ரோட்ல நின்னு ஷாபாரி தலோ பாபோ, என்ன குழம்பு கொதிக்குதா கல்லக்கு புல்லக்குன்னு நான்சென்ஸ். இன்னைக்கு தேவன் அப்படி இன்னைக்கு என்னைய கோமா பார்க்காதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க பாஸ்டர். பைபிள் அதானங்க இருக்கு, உள்ளதை தானங்க பேச முடியும். இன்னைக்கு 8:1-11 வாசிங்களா இல்லையா? வாசிக்கிறதுல என்ன போட்டிருக்கு? மாம்சத்தின் படி செய்யறவனுக்கு தேவையே இல்லைன்னு போட்டிருக்கு. வராதீங்க. மாம்சத்தின் படிதான் வெள்ள போட்டு பைபிளை தூக்குவேன், ஆனா உள்ள மாற மாட்டேன்னா அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களே வேண்டான்ற நானு. இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒரு மதமே இல்லையங்க. நீங்க யாருங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க? இயேசுநாதரே கிறிஸ்தவன் ஒரு மதத்தை உருவாக்குன்னு சொல்லல. நீங்களா இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒரு மதத்தை உருவாக்கிட்டு கிறிஸ்தவர்கள் தாங்க. யாரு சொன்னா? பவுல் சொன்னாரா சபை கட்டி கிறிஸ்தவத்தை நிலைநாட்டுங்கள்னு? இவ்வளவு தெளிவா எழுதுற பவுலுக்கு கிறிஸ்தவ மதத்தை நிலைநாட்டுங்கள்னு ஒரு வார்த்தை எழுத தெரியாதா என்ன? செய்யலனா அப்ப அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னைக்கு முக்குக்கு முக்கு சபை வச்சு பங்கு வேற இதுல. இது ஏன் பங்கு, அது உன் பங்கு. என்ன யார் பங்குங்க? என் பங்குக்கு நீ வரலன்னா நான் மாப்பிள்ளை தர மாட்டேன், பொண்ணு தர மாட்டேன். இன்னைக்கு சபையில் இன்னொரு கொடுமையை கேளுங்க. இன்னைக்கு முக்காவாசி பேர் இந்த சபையை விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமாங்க? தெரியுமா தெரியாதா? சத்தியம் இங்க பிரச்சனை கிடையாது, கல்லறை தான் பிரச்சனை. நம்மள்ட்ட இங்க கல்லறை கிடையாது. இந்த சபையில இருந்து செத்து போயிட்டா நம்ம மாம்சத்தை என்ன செய்வாங்க? செத்த பிறகு மாம்சத்துக்கு கோயில் கட்டி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? வாழும் போது நல்லபடியா வாழலையே. வாழும் போது சுத்தி உள்ள எல்லாம் நீ பத்தி விட்டுட்டு வாழ்ந்தா எப்படி பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வரும்? நான் கேட்கறது நியாயமா இல்லையா? நியாயம். இத அன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடி யூத குலத்துல 30 வயசு இளைஞன் ஒருவர் இறங்கி இத பேசும்போது என்ன தெரியுமா சொன்னானுங்க? அசிங்கம் தீட்டுன்னானுங்க. ஏன்னா இதே கேள்விதான் அவரும் கேட்டாரு. ஏன்டா நீ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி மனசு பரிசுத்தமா இல்லைன்னா எப்படி நீ பரலோக ராஜ்யத்தை அடைவண்டதுக்கு அவரை வந்து கல்லெறிஞ்சு கொண்டாங்க. யாரும் தெரியும்ல? இயேசுநாதர். இதேதான் அவரும் செஞ்சாரு. இன்னைக்கு ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 1:25 வாசிங்க. யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கு ஏற்ற கிரியையை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். கேட்டுக்கிட்டீங்களா? சபையில் வந்து கேட்கிறவனாய் இராமல் கிரியைகளை செய்கிறவனாய் இருக்க வேண்டுமா? You must be the doers. இங்கிலீஷ்ல இருக்கு. Not only the listeners but doers. செய்கைக்காரன். இன்னைக்கு வேதம் என்னங்க சொல்லி தருது அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது நான் சொல்லவா? சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆமாவா இல்லையா? பகைவர்களை
நேசியுங்கள். ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் அறிக்கை அசைவில்லாமல் இருக்கட்டும். விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணுங்கள். நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், நேத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். இச்சை செய்யாமல் இருங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் மிக கலிகூர்ந்து இருங்கள். மற்றவர்களுக்கு உபசரியுங்கள். இதெல்லாம் தான் வேதம் சொல்லி தருது. இதெல்லாம் செஞ்சவங்க கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நான் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, விசுவாசமாய் இருங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள், பக்கத்து வீட்டுக்காரனோட வேலைக்காரனை கூட இச்சையாமல் இருங்கள். இப்படிலாம் சொல்லப்பட்ட வேதத்தை செஞ்சவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். நன் நன் யாருமே இல்லை. வேதத்துல பக்கத்து வீட்டுக்காரனோட வேலைக்காரனை கூட என்ன செய்யக்கூடாதான்? என்ன செய்யக்கூடாது? பாத்தியா, இவன் எப்படி ஒரு நல்ல வேலைக்காரனா வச்சிருக்க, அது கூட செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கோமா? இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது? இருதயத்துல, உள்ளத்தின் இருதயத்துல உண்மையுடனும் ஆவியுடனும் தொழுது கொள்ளணும். சாந்தமா பேசணும். பேசும்போது விசுவாசமா பேசணும். பிறருக்கு ஒளி தருகின்ற வார்த்தைகளை பேசணும். பிறருக்கு எடுத்துக்காட்டா வாழணும். சின்ன காரியங்களுக்கு அடங்கி போக கூடாது. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். பிறர் ஒருத்தர் ஒரு மைல் நடக்க சொன்னா கூட ஒரு மைல் நடக்கணும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதாங்க. யார் பேசினது இதெல்லாம்? பழைய ஏற்பாட்டுன்னு உங்களால சொல்ல முடியாது. இயேசுநாதர் பேசினது. இதை செஞ்சவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. அப்புறம் எப்படிங்க இன்னைக்கு நம்ம வெளி தோற்றத்துல இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு வரோம் சொல்லுங்க. வெளியில நடிக்கிறது யார் வேணாலும் செய்யலாங்க. வெளியில யார் வேணாலும் செய்யலாம். ஃபுல் பாட்டில போட்டுட்டு சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். நான் ரொம்ப நல்லவன்னு. அதெல்லாம் செயல்படாது. எனக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தரை பார்த்தேன் நானு. ரொம்ப நெருங்கியவர் அவர். வீட்டுக்கு போனா பேசுறாரு. அப்பா இயேசுநாதர் தோத்துருவார் போல. ஊழியம் நான் இப்படி இருக்க வேண்டும், ஊழியம் நான் அப்படி இருக்க வேண்டும், நீ இங்கெல்லாம் ஊழியம் செய்யாத, வெளிநாட்டுக்கு போய் ஊழியம் செய். அடுத்த நாள் பார்க்கறேன் வெளியில போயிட்டு இருந்தாரு. எங்க அங்கிள் பாருங்க, ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன்னாரு. ஆடா பாவின்னு நினைச்சேன். இதுக்கு நான் ஆற்றுனியா சொற்பொழிவு அப்படின்னு. சொற்பொழிவு இன்னைக்கு பிரஜாதிய பார்த்து பேச்சா பார்க்கணுமே. மனம் திரும்பிருங்க சிஸ்டர், பாவத்துக்கு மணி. நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? உங்க மனம் குறை சொல்லாம இருக்கா? உங்க மனம் இச்சையாமல் இருக்கா? உங்க மனம் மன்னிக்குதா? இது எதுவுமே செய்யாத நம்ம எப்படிங்க மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறோம்? So do what you preach. நம்ம இன்னைக்கு என்ன பேசுறோமோ அதை நம்ம முதல்ல செஞ்சிருக்கணுமா இல்லையா? செஞ்சிருக்கணுமா இல்லையாங்க? செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனுக்கு அது தேவையே கிடையாது, பொருட்டே கிடையாது, மதிக்கவே மாட்டார். சங்கிலி ஜெபம் 1000 மணி நேரம் போடுங்க, வேலைக்கு ஆகாது. ஒரு நிமிஷம் உண்மையா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பதில் தருவார். அதுக்கு நான் கேரண்டி. இன்னைக்கு இந்த நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப உடைஞ்சு போன சமயத்துல உண்மையா ஜெபம் பண்ணிருப்பீங்க தெரியுமா? ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு பதில் உடனே வந்திருக்கா இல்லையாங்க? வந்ததுன்றவங்க ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க ரொம்ப பெருசா ஜெபம் பண்ணலையேங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை பாடலையே. பேசுனது 2 வார்த்தை தான். ஆண்டவரே மனசு ரொம்ப வலிக்குது, ஆனா நீங்க வெற்றியை தந்ததுக்காக செஞ்சாரா இல்லையாங்க? வெட்கப்பட்ட இடத்துல ரெட் கார்பெட்ல நடந்து போற மாதிரி செஞ்சாரா இல்லையாங்க? அதுதாங்க பிரேயர். வெளியில பலன்றதெல்லாம் ஆண்டவர் தேவையே கிடையாது. ஆண்டவரே நான் உங்களுக்காக முட்டியில நின்ன, ஆண்டவரே நான் சாஷ்டாங்க, ஆண்டவருக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா அவர் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டார். இன்னைக்கு எஸ்ரமா இருக்காங்க, நான் எஸ்ரமாட்ட ஜெபம் பண்றேன், எஸ்ரமா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எஸ்ரமா எனக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்றாங்க. வெளியில நான் இருந்துட்டு என்ன செய்யறேன்னா, எஸ்ரமா ரொம்ப நன்றி, நான் உங்க வார்த்தையை நம்புறேன், ஆண்டவர் உங்க மூலியமா எனக்கு பேசிட்டார் சொல்லிட்டு நான் நம்பலைன்னா எப்படிங்க இருக்கும்? எஸ்ரமாக்கு மனசு வலிக்குமா இல்லையா? ஏய்யா உனக்காக நான் உருகி ஜெபம் பண்ணா, நீ இங்க நடிச்சுட்டு வெளியில போய் அவிசுவாசமா கோபம் வருமா வராதா? எஸ்ரமா என்ன பாப்பாங்க? நம்பி ஆசீர்வாதத்தை பெற்றனான்னு பாப்பாங்களா, இல்ல வெளிப்படையா நடிச்சனான்னு பாப்பாங்களா? நம்பினான்னு தான் பாப்பாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றன, இதை தானங்க தேவன் எதிர்பார்க்கிறாரு.
நம்ம இன்னைக்கு செய்யறது எல்லாம் வெளிப்படையா செய்யறோம். நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா வொர்ஷிப் பண்றோம், ஆனா வீட்டுக்கு போய் சண்டையை போட்டுடுறோம். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. நம்ம இங்க எல்லாம் ஆமா பாஸ்டர் சந்தோஷம், இனி சந்தோஷமா தான் இருக்க போறேன். போய் ஒரு பில் மெசேஜ் வந்துடும், முடிஞ்சு கதமோகையா. அடுத்த ஒரு வாரத்துக்கு விசுவாசம் வேற ஊருக்கு வாடகைக்கு போயிடும். இன்னைக்கு சுத்தி நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னையில இருந்து எந்த காரியம் செஞ்சாலும் ஒரே ஒரு கேள்வி வைங்க, மாம்சத்தின்படி செய்யறனா ஆவியின்படி செய்யறனா? இதை மட்டும் நீங்க வச்சு கேட்டு பதில் சொல்லி செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா மாறிடும். நான் கேரண்டி. நாளையில இருந்து எது செஞ்சாலும் மாம்சத்தின்படி செய்யறனா ஆவியின்படி செய்யறனா, ஒரே கேள்வி கேட்டு செஞ்சீங்கன்னு வைங்க, தேவன் சிறப்பா உங்க வாழ்க்கையை மாத்திடுவார். அல்லேலூயா. ரோமர் 12:1 வாசிங்க பாப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியா? மாம்சத்தை ஒப்பு கொடுத்துறியா? ஜீவ பலியா? மாம்சத்தின் இச்சை, காம விகாரம் அதெல்லாம் தேவையில்லாம ஒப்பு கொடுத்துரு. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்னைக்கு இந்த சபையை நம்ம ஒரு சபை கட்டுறோங்க, பெரிய சபையா கட்டுறோம், அலங்காரம் பண்ணி கட்டுறோம், வெளியில எல்இடி லைட் போட்டு ரொம்ப அப்படியே தூப வர்க்கம்லாம் கழுத்தி வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள சத்தியம் இல்லைன்னு வைங்களேன், அந்த சபை நிலைக்காது. இதே தான் மனுஷனுக்கும். வெளியில எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் உள்ளுக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னு வைங்க, தோத்துருவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு பாஸ்டர் சென்னையில பேசுறாரு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டவர்கள் நரகத்துக்கு போயிருவீர்கள்னு. அவனுக்கு பரிசுத்தத்தை சொல்லி கொடுத்தா அவன் ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட போறான்? சரியா சிட்னி? என்ன இன்னைக்கு நீங்க எது மேல கான்சென்ட்ரேட் பண்றீங்க பாருங்க. ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, சண்டே வேலைக்கு கூப்பிட்டா போவாதீங்க. உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்ததே தேவன் தானே. வேலை போற இடத்துல ஜோம் பண்ணிட்டு போனேன், ஆலயமே நீ தான். சண்டே வேலைக்கு போக கூடாது, ஆலயத்துக்கு வந்துடும். இதெல்லாம் யார் உருவாக்குனது? இதெல்லாம் தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேவையில்லாத கட்டுப்பாடுகள். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சண்டைக்கு வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பணம் தருவாரா? குடும்பத்துக்கு கறி வாங்கி கொடுக்க தராரா? நீங்க உழைச்சாதானே வருது. கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணுமா இல்லையா? வசனம் அதானே சொல்லியிருக்கு. அப்பனா அதானங்க செய்யணும். இன்னைக்கு வெளிப்படையா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. வெளியில வெள்ளை பெயிண்ட் அடிச்சு உள்ள கல்லர் குகையா இருந்ததுன்னு வைங்க, அது வீண். புரியுதா நான் சொல்றது? வெளியில நல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சு நாங்க கிறிஸ்துவின் சேனை, அதெல்லாம் வேஸ்ட். உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பாஸ்டர் செய்யணும்? ஊழியம் செய்யாதீங்க, இருக்கிற இடத்தையே ஊழியமா மாத்துங்க. செய்யற ஒவ்வொரு வேலையும் ஊழியமா செய்யுங்க. இன்னைக்கு கணவன் மனைவி இருக்கீங்க, நான் சமைக்க மட்டும் தான் பாஸ்டர் செய்யறேன், இதுல எங்க பாஸ்டர் ஊழியம் செய்ய? சமைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா செஞ்சு பாருங்க. புருஷரே கேட்பாரு, எப்படி இவ்வளவு கஷ்டத்தை நீ ஜாலியா செஞ்ச அப்படின்னு. தேவனுடைய நாமத்தை பாடி அங்க ரட்சிப்பு ஏற்படுதா இல்லையாங்க? செய்யும் போதே இந்த ஆளுக்கு செஞ்சு அந்த ஆளுக்கு இது பண்ணி டப்புன்னு கையை சுட்டு எல்லாத்தையும் பறக்க விட்டு போ, நான் ஆண்டவர்கிட்ட போறேன் அப்படி. ரட்சிப்பா? சொல்லுங்க. இருக்கிற இடத்துல உங்களால வேலை செய்ய முடியல இல்ல, நீ இதுலதான் நீங்க பீகார் கிளம்பி போறீங்க, நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை அங்க சுட்டு பொசுக்கிடுவானுங்க. அப்புறம் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடி வர வேண்டியது இந்தியாவுக்கு. இல்ல இதெல்லாம் கேட்கணும். பேசக்கூடாதுன்னா எத்தனை நாள் பேசாம இருக்கிறது? இதெல்லாம் நீங்க எல்லாம் அறிவில்லாத வேலையை செஞ்சுட்டு தேவன் மேல பழியப்படும். தேவன் செய்ய சொன்னார், தேவன் செய்ய சொல்லல. தேவன் வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியமானு எங்கேயும் கூப்பிடல. அப்படிப்பட்ட மடத்தனத்தை செய்ய வேண்டாம். 2 தீமோத்தில வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வேலை செஞ்சு சாப்பிடலன்னு வைங்க, நீ சாப்பிடவே கூடாதுன்னு பவுல் எழுதியிருக்காரு. சரியான சொல்றது? இன்னையில இருந்து தயவு செய்து இந்த வெளிப்படையா நடக்கிற வெளியில நான் நல்லவனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உள்ளுக்குள்ள மாறுங்க. நீங்க உள்ளுக்குள்ள மாறிட்டீங்கன்னு வைங்க, இயேசுநாதரை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் உங்களுக்குள்ள இயேசுநாதரை பார்த்துருவான். இதுதான் உண்மை. அதுதான் தேவன் விரும்புறார். நீங்க ஆலயமா மாறி எல்லாரும் இயேசுநாதரை உங்களுக்குள்ள பார்க்கணும். அல்லேலூயா. உங்க பேச்சுல பார்க்க கூடாது, உங்க செயல்ல காமிக்கணும். ஆமென்.
கேட்டீங்களா? எஸ்தர் அம்மா வயசு கிட்டத்தட்ட 70 தொட்டாச்சு. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கணவருக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு தேவனுக்கு என்று உண்மையா வந்து நிக்கிறாங்கங்க. இதுதாங்க தேவை, இதுதாங்க ரட்சிப்பு, இதான் ஊழியம். சும்மா 4 இடத்துக்கு போய் டிராக்ஸ் கொடுத்தேன், பெராக்கா ஊழியத்துக்கு போனேன், அதெல்லாம் வீண். பெராக்காவில் கூட்டுவோம் கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. நீ பெராக்கால கூட்டினியா இல்ல முட்டுச்சந்தில கூட்டினியாலாம் பார்க்க மாட்டாரு. வீட்டுக்குள்ள சமாதானமா இருந்தியா, உன் புருஷன் உன்ட்ட கோச்சிக்கிட்டால் நீ சமாதானமா பேசுனியா, மன்னிச்சியா, அதுதான் பாப்பாரு. அதுதான் வேல்யூ. இங்க அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள அடியோ அடின்னு அடிச்சுட்டு வெளியில சமாதானம் தந்தாரே பாடுவோம், தரமாட்டாரு. கொஞ்சம் கூட தரமாட்டாரு சமாதானம். ஞானமா நடந்துக்கோங்க. இன்னையில இருந்து இந்த வசனத்தை வீட்டுல போய் திரும்ப 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 வாசிங்க. உங்களுக்கே நல்லா புரியும் மாம்சத்தின்படி நடக்கணுமா ஆவியின்படி நடக்கணுமான்னு. இன்னையிலிருந்து மேக் அ சேஞ்ச். ஒவ்வொரு செயல் செய்யும் போது மாம்சத்தின்படி செய்யறனா ஆவியின்படி செய்யறனா, ஒரே கேள்வி, பதில் உங்களுக்கே தெரியும், மனசாட்சி உங்களுக்கு சொல்லும், அதன்படி நடங்க. அதுவே கிறிஸ்தவம், அதுவே ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னையிலிருந்து அப்ப என்ன பாஸ்டர் நான் செய்யணும்? தேவனை போல செய்யுங்க. இயேசுநாதர் போல, இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்றது இல்ல, இயேசுநாதர் போலவே வாழ ஆரம்பிங்க. நல்லதை பேசுங்க, பரிசுத்தம் பேசுங்க, நல்ல காரியங்களை சிந்திங்க, விசுவாசமா இருங்க, கவலைப்படாதீங்க, மற்றவருக்கு தோல் கொடுங்க. இதுதாங்க இயேசுநாதர் செய்ய சொன்னாரு. இதை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா மாறிடும். இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உள்ளுக்குள் இருக்கின்ற பாவம் இந்த சிறையிருப்பை உடைச்செறிஞ்சிடலாங்க. அல்லேலூயா. இதை செஞ்சிட்டோம், மனசை சரியா வச்சுட்டோம்னு வைங்களேன், இந்த மாம்சத்துல ஏற்படுற சிறையிருப்பை என்ன செய்யலாம்? ஒட்டச்செறிஞ்சிடலாம். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமென். சோ அதனால இன்னையிலிருந்து மாம்சத்தின்படி வாழ்வது அப்படின்னா பாவம் செய்யறது மட்டும் இல்ல, இது எல்லாமே இருக்கு. அன்றாட வாழ்வுல இருந்து ஆரம்பிங்க. தயவுசெய்து சபைக்கு வந்துதான் ஆவியின்படி இருக்கணும். வீட்டுல ஆவியில இருங்க, வீட்டுல அன்போடு செயல்படுங்க, அரவணைப்போடு செயல்படுங்க, மன்னிப்போடு செயல்படுங்க, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, உபசரிங்க, நீங்களும் உபசரிக்கப்படுவீர்கள். Serve and you will be served. Love and you will be loved. Give hope and you will be given hope. Forgive and you will be forgotten. Amen. மன்னிங்க, பிறரும் உங்களை மன்னிப்பாங்க. அல்லேலூயா. அன்பு செலுத்துங்க, பிறரும் அன்பு செலுத்துவாங்க. விதைக்கிறவன் விதையை அறுவடை செய்வான். அதனால இன்னையிலிருந்து do whatever it is, ஆவியின்படி. ஒரே கேள்வி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவியின்படியா மாம்சத்தின்படியா? கேளுங்க. தேவன் உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்துவார், யாரையும் எதிர்பார்க்காதீங்க. தேவன் பேசுவார், இதை செய்யினா செய்யுங்க, அதன்படி வாழுங்க, 9 கனிகளை கடைபிடிங்க, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி இந்த மாம்சத்தின்படி நடவாமல் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய ஞானத்தின்படி, உம்முடைய 9 கனிகளை கடைபிடித்து மனுஷர்கள் கண்களில் பெருமை கொள்வதற்காக நாங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கின்ற இடத்தில் ஆவியின்படி நடந்து கொள்ளவும், எங்கள் செயலில் உம்மை நாங்கள் பிரஸ்தாபிக்கவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆவியின்படி உள்ளுக்குள்ள பாவங்களை வெற்றியா ஜெயிச்சிடணும், மேற்கொண்டுறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேற்கொள்ளுங்க சிஸ்டர், மேற்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.